சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா நில்லு. என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகி முகத்தை திருப்பிட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ண தெரியாது. மத்தவங்களை காயப்படுத்தி பாக்குற குணம்லாம் உங்களுக்கு தான் இருக்கு. அப்படி நான் யாரை காயப்படுத்துனேன்? ஐயோ பாவம், இவருக்கு எதுவுமே தெரியாது. கட்டின பொண்டாட்டி மனச நோகடிக்கிறதுல PhD வாங்கின ஆளுன்னு நான் சொல்லிதான் இவருக்கு தெரியணுமாக்கும். தேவையில்லாம என்ன நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் நீ பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சௌந்தர்யா. என்னை பார்த்ததும் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நீ விலகி விலகி போறது எனக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட பேசு சௌந்தர்யா. பொயிலையே பிறந்து பொயிலையே வளர்ந்தவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்படி என்ன நான் உங்ககிட்ட போய் சொன்னேன்? ஒன்னா ரெண்டா? நீங்க என்கிட்ட பேசுறது எல்லாம் பொய் தான். என்னோட பர்த்டேவே உங்களுக்கு மறந்து போச்சு. அப்புறம் வேற யாரோ ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு மினி ஹால புக் பண்ணி அதுல என்னோட பர்த்டேவை பெரிய லெவல்ல கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சதா பொய் சொல்லிருக்கீங்க. அப்புறம் என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு அப்படியே போயிட்டீங்க. அன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? கேட்டா ஹெவி டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்னு பச்சையா ஒரு பொய் சொன்னீங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட பொய்யாவே பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? என்னைக்காவது கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஏன் சம்பந்தமான எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. ஆனா அதெல்லாம் இருக்கிற மாதிரி பொய்யா நடிக்க வேண்டியது. நீ நினைக்கிற மாதிரி உன் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் நான் மறக்கவே இல்ல சௌந்தர்யா. ஃபர்ஸ்ட் நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. உன் பர்த்டேவை நான் மறக்கவே இல்ல சௌந்தர்யா. ப்ராமிஸா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் உனக்கு அன்னைக்கு காலையில விஷ் கூட பண்ணவே இல்ல. என்ன நம்பு. இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் ஏன் கிட்ட வேணாம். ஓ, உனக்கு நான் எப்படி பேசி புரிய வைக்க போறேனே தெரியல. கொஞ்சம் இரு. நான் இவ்வளவு சொல்லி என்ன நம்பவே இல்லைல்ல? இங்க பாரு, உன் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் அந்த மினி ஹாலை எந்த டேட்ல புக் பண்ணிருக்கேன்னு நீயே பாரு. பாரு. உன்னோட பர்த்டேக்கு மினி ஹாலை புக் பண்ணிருக்கேன் பாரு. அந்த பில்ல என்ன டேட் போட்டிருக்குன்னு நீயே நல்லா பாரு. இவர் சொல்றது கரெக்ட் தான். நம்ம பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த மினி ஹாலை இவர் புக் பண்ணிருக்காரு. பாத்துட்டியா? இப்ப நீயே சொல்லு, உன் பர்த்டேவை நான் மறந்திருந்தா எப்படி 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஹாலை புக் பண்ணிருப்பேன்? உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து உன் பர்த்டேவையும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த ஹாலை நான் புக் பண்ணேன். இப்போவாது நான் சொல்றது உண்மை நீ நம்புறியா? கேக் வாங்கிட்டு வந்து வெட்டுறதெல்லாம் சாதாரணமான ஆளுங்க பண்றது. பெரிய ஹோட்டல்ல ஒரு மினி ஹாலை புக் பண்ணி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு பெரிய அளவுல சர்ப்ரைஸ் கொடுத்து அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அவனும் சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டான். சூர்யா அவர் சொல்றது உண்மைன்னு ஆதாரபூர்வமா நிரூபிச்சிட்டாரு. ஆனா அப்புறம் எப்படி நம்ம பிறந்த நாளை இவருக்கு ஞாபகப்படுத்தினதா ருத்ராமா சொன்னாங்க? அப்படின்னா அவங்க சொன்னதுதான் பொய்யா? சரி, போய் அவங்களே கேட்டுடலாம். சௌந்தர்யா நில்லு. எங்க போற? இருங்க வரேன். ஏய் ஏய் சௌந்தர்யா. நம்ம ப்ரூஃபே காட்டியாச்சு. அத பார்த்ததுக்கு அப்புறமாவது கோவத்தை மறந்து நம்ம கிட்ட பேசுவான்னு நினைச்சா எதுவுமே சொல்லாம இருங்க வரேன்னு சொல்லிட்டு போறா. எங்கதான் போறா இவ? வா சௌந்தர்யா, சாப்பிட்டியா இல்லையா? என்னாச்சு சௌந்தர்யா? ஏன் ஒரு மாதிரி இறுக்கமா வந்திருக்க?
திரும்பவும் சூர்யா கூட ஏதாவது பிரச்சனையா? இப்ப சூர்யா என்னோட பிரச்சனையே இல்ல, என்னோட மொத்த பிரச்சனையும் நீங்க தான். என்ன இவன் திடீர்னு இப்படி சொல்லிட்டு இருக்கா? உனக்கு என்னாச்சு சௌந்தர்யா? நான் தான் உன்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண? நீங்க சொன்னது உங்களுக்கே மறந்து போச்சா? என் பர்த்டேவை சூர்யா மறந்துட்டாருன்னு நான் அவர் மேல வருத்தத்துல இருந்தப்ப நீங்க தான் சூர்யாவுக்கு போன் பண்ணி என் பர்த்டேவை ஞாபகப்படுத்தி என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக மினி ஹால புக் பண்ணி சர்ப்ரைஸா விஷ் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததா நீலவேணி அம்மா கிட்ட பேசினத நான் கேட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என் பர்த்டே அவருக்கு ஞாபகம் இல்லங்கிற கோவத்துல நானும் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் கூட பேசுறதையே தவிர்த்துட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. அவர் என் பர்த்டேவை மறக்கவே இல்லம்மா. அப்ப நீங்க தான் போய் சொல்லிருக்கீங்க. நீ சூர்யா கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற நான் உன்கிட்ட எப்படிமா போய் சொல்வேன்? என்னையே சந்தேகப்படுற பாத்தியா? நான் சந்தேகமே படல, நீங்க தான் போய் சொல்லிருக்கீங்கன்னு உறுதியா சொல்றேன். அதுக்கு ப்ரூஃப் இந்த பில் தான், பாருங்க. பில்ல பாத்துட்டீங்களா? நீங்க சொல்லிதான் என் பர்த்டேக்காக சூர்யா இந்த மினி ஹால புக் பண்ணிருந்தாருன்னா என் பிறந்த நாள் அன்னைக்கு தான் புக் பண்ணிருக்கணும். அந்த டேட்லயே அவர் புக் பண்ணிருக்காரு? கிடையாது. என் பிறந்த நாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அட்வான்ஸா புக் பண்ணிருக்காரு. அந்த டேட் தான் அதுல இருக்கு. அப்படின்னா சூர்யா என் பர்த்டேவை மறக்கல. அவரு உண்மையாவே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நினைச்சிருக்காரு. அத நீங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லிதான் அவர் பண்ற மாதிரி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. ஹால் புக் பண்ண பில்லையே சூர்யாவை கிட்ட ஆதாரமா காட்டியிருக்கானே. நாம போய் சொன்னோங்கிறது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சே. இப்ப என்ன செய்யறது? எதுக்காகமா அப்படி பண்ணீங்க சொல்லுங்கம்மா. சௌந்தர்யா, கோவப்படாம பொறுமையா இருமா. நீங்க எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கீங்க, இதுல என்ன பொறுமையா வேற இருக்க சொல்றீங்க? நான் இந்த பில்லையே ஃபேக்குன்னு சொல்றேன். அதுக்கு நீ என்ன சொல்ற? சூர்யா ஹால் புக் பண்ணது பெரிய ரெஸ்டாரண்ட்ல, அங்க எப்படி ஃபேக் பில் வாங்க முடியும்?